ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அனிமல் கிங்டமில் உள்ள ஃபைலம் போரிஃபெரா பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபைலம் போரிஃபெராவில் உள்ள மெம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பஞ்சஸ் ஆர் போர் பேரர்ஸ். போருக்கு உங்களுக்கு மீனிங் தெரியும், ஓட்டையாக இருக்கிறது பேர் தான் போர். ஸோ நமக்கு போர் உள்ள ஆர்கானிசம்ஸ் தான் ஸ்பஞ்சஸ். இதுலேருந்து நமக்கு புரிஞ்சிருக்கும் போரிஃபெராவோட மெயின் ஆர்கானிசம் வந்து ஸ்பஞ்சஸ். அது வந்து போர் பேரிங் ஆர்கானிசம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, தே ஆர் மோஸ்ட்லி மெரைன். அது வந்து மோஸ்ட்லி மெரைன் சொல்லுவோம்ல, கடலில் உள்ளது. ஸோ தே மோஸ்ட்லி மெரைன். asymmetrical. ஸோ இப்போ 3 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. அது வந்து நம்ம ஸ்பஞ்சஸ் இல்லைனா போர் பேரர்ஸ்ன்னு சொல்லுவோம், போர் பேரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா தே ஆர் மோஸ்ட்லி மெரைன், தே ஆர் asymmetrical. தே ஆர் primitive multicellular organisms. ப்ரிமிட்டிவ்னா இயர்லி ஃபார்ம்டு, அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணது இதுதான். ஃபஸ்ட்டு ஃபார்மான மல்டி செல்லர் ஆர்கானிசம் வந்து ஸ்பஞ்சஸ், அதாவது ஃபைலம் போரிஃபெரா. நமக்கு ஃபைலம் போரிஃபெரானாலே ஸ்பஞ்சஸ் ஞாபகம் வந்துடும். அது வந்து போர் பேரர்ஸ், மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ், primitive multicellular organisms, and it has cellular level of organization. செல்லுலர் லெவல் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா செல்ஸும் அக்ரிகேட் ஆகி ஃபார்ம் பண்ணுறது செல்லுலர் லெவல். டிஷ்யூ லெவலில் எல்லா செல்ஸும் சேர்ந்து ஒரு டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுறது, எல்லா செல்ஸும் காமன் ஃபங்க்ஷன் பண்ணி ஒரு டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுறது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இங்கே வந்து எல்லா செல்ஸ் இருக்கிறதுனால அது பேர் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த 2 பாயிண்ட் கிளியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஸ்பஞ்சஸ் ஹாவ் அ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆர் வாட்டர் கெனால் சிஸ்டம். வாட்ஸ் மென் பை தட்? அதாவது வாட்டர் கெனல் சிஸ்டம்னா, இப்போது இதான் ஸ்பஞ்சஸ்னால், ஸ்பஞ்சஸில் நிறைய போர்ஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ அதோட இந்த சைடு ஒரு போர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதாவது வாட்டர் போகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஓப்பனிங் வேணும். ஸோ போகிறதுக்குள்ள ஓப்பனிங், அதாவது இந்த ஓப்பனிங் பேர் ஆஸ்டியா. சென்ட்ரலில் ஒன்று இருக்கும், அது பேர் ஸ்பஞ்சோசீல். அது தண்ணி உள்ளே வர்றதுக்கு ஆஸ்டியாங்கிற போர் இருக்கும், தண்ணி வெளியே போகிறதுக்கு ஒரு போர் இருக்கணும். அது பேர் ஆஸ்குலம். இதில் நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் நமக்கு ஸ்பஞ்ச், அதாவது ஃபைலம் போரிஃபெராவில் உள்ள ஒரு ஆர்கானிசம் இல்லை ஃபைலம் போரிஃபெரா. ஃபைலம் போரிஃபெராவில் இந்த சிஸ்டம் பேர் வந்து வாட்டர் கெனல், இல்லைன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஏன்னா நமக்கு வாட்டர் இந்த வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். வாட்டர் என்டர்ஸ் த்ரூ மைன்யூட் போர்ஸ் கால்ட் ஆஸ்டியா அண்ட் இன்டு த சென்ட்ரல் கேவிட்டி. இதுதான். இதுக்குள்ளே வாட்டர் என்டர் ஆனதுக்கப்புறம் வாட்டர் என்டர் ஆகும். அதுக்கடுத்து வாட்டர் வந்து ஆஸ்குலம் பார்க்க போகும். ஏன்னா ஆஸ்குலம் வந்து வெளியே போகிறதுக்கான ஓப்பனிங். ஸோ இப்படி தான் அது உள்ளே வரும். இது ரொம்ப ஈஸி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் அது ஃபாலோ பண்ணுற பாத்வே, ஈஸி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாத்வேலேயே 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம பார்ப்போம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆஸ்கான் டைப்பில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஆஸ்கான் டைப்பில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் வந்து லியூகோ சொலேனியா. இதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள்ஸ் தான் மார்க் நிறைய வரும். ஸோ யூஸ்பஞ்சியா, இது ரெண்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆஸ்கான் டைப் ஆஃப் கெனால் சிஸ்டம். ஆஸ்கான் டைப்னா என்னென்னா இதுதான். அதாவது கெனல் சிஸ்டம்னா வாட்டர் ட்ரான்ஸ்போர்ட் ஆகுறது தானே. இப்போது ஸ்பஞ்சஸில் இங்கேருந்து
சென்டருக்கு ஓட்ட போகிறது, சென்டர்லேருந்து இங்கே ஓட்ட போகிறது, இங்கேருந்து வெளியே ஓட்ட போகிறது. ஸோ இதானே வாட்டர் கேனல் சிஸ்டம். இந்த வாட்டர் கேனல் சிஸ்டம்னா 3 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் டைப் ஆஸ்கான் டைப். ஆஸ்கான் டைப்பில் 2 எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த 2 எக்ஸாம்பிள் தான் லியூகோசோலோனியா அண்ட் யூஸ்பாஞ்சியா. ஸோ ஆஸ்கான் டைப் வந்து சிம்பிளஸ்ட் கெனால் சிஸ்டம், சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் கெனால் சிஸ்டம். ஸோ சிம்பிளஸ்ட் டைப் இது தான். அடுத்து வரப்போகிற ரெண்டும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டைப் தான். ஸோ சிம்பிளஸ்ட் டைப் இது தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்கான் டைப் சிம்பிளஸ்ட் டைப். இப்போ நம்ம செகண்ட் டைப் பார்க்கலாம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்கான் டைப், லியூகோசோலேனியா, யூஸ்பாஞ்சியா, and it's the simplest type of canal system. So second type வந்து Sycon type. Sycon type வந்து is bit complex than Ascon type. இது வந்து complex than Ascon, complex than Ascon. and இதோட எக்ஸாம்பிள் வந்து நமக்கு என்னென்னா ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக, சைக்கான் தான். ஸோ சைக்கான் டைப்போட எக்ஸாம்பிள் வந்து சைக்கான் தான். இது மட்டும் தான் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் படித்தா போதும். ஸோ காம்ப்ளெக்ஸ் தேன் ஆஸ்கான் வந்து சைக்கான் தான். ஸோ ஆஸ்கானில் ஞாபகம் வைக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து சிம்பிளஸ்ட் கெனால் சிஸ்டம். ஸோ ஆஸ்கான் டைப்பில் ஞாபகம் வைக்க வேண்டியது வந்து சிம்பிளஸ்ட் கெனால் சிஸ்டம். எக்ஸாம்பிள் வந்து யூகோசோலேனியா அண்ட் யூஸ்பாஞ்சியா. சைக்கான் டைப்பில் ஞாபகம் வைக்க வேண்டியது வந்து காம்ப்ளெக்ஸ் தேன் ஆஸ்கான் அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் சைக்கான். ஸோ இப்போ நம்ம அடுத்த டைம் போகலாம். சைக்கானுக்கு அடுத்து லியூகான். லியூகான் வந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ். அது வந்து மோர் காம்ப்ளெக்ஸ்னால் இது மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ மோஸ்ட் காம்ப்ளெக்ஸோட எக்ஸாம்பிள் ஸோ ஸ்பஞ்சிலா. மோஸ்ட் காம்ப்ளெக்ஸோட எக்ஸாம்பிள் வந்து ஸ்பஞ்சிலா, லியூகான் டைப் ஆஃப் கெனால் சிஸ்டம். இப்போ 3 டைப் ஆஃப் கெனால் சிஸ்டம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஆஸ்கான், சைக்கான், லியூகான். ஆஸ்கான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கெனால் சிஸ்டம். ஆஸ்கான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கெனால் சிஸ்டம். சைக்கான் வந்து மோர் காம்ப்ளெக்ஸ். லியூகான் வந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ 3க்குள்ள எக்ஸாம்பிள் நல்லா வச்சுக்கோங்க. லியூகானோட எக்ஸாம்பிள் வந்து ஸ்பஞ்சிலா. ஸோ அவ்வளோதான், நமக்கு இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ 3 டைப் ஆஃப் கெனல் சிஸ்டம் பார்த்துக்கிட்டோம். இப்போது நடுவில் உள்ள அந்த ஸ்பஞ்சோசீல், நம்ம ஒரு ஸ்பஞ்சில் நடுவில் உள்ள சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, சென்டர் கேவிட்டி, அது வந்து ஸ்பஞ்சோசீல். நான் ஏற்கனவே வரைஞ்சி காமிச்சேன் ஸ்பஞ்சோசீல். இப்போ அந்த ஸ்பஞ்சோசீல் இஸ் லைன்டு பை, இப்போ நமக்கு ஸ்பஞ்சோசீல் இஸ் கவர்ட் பை காலர் செல்ஸ் ஆர் கொவானோசைட்ஸ். ரெண்டும் ஒன்று தான், எது சாய்ஸில் கொடுத்துருக்காங்களோ அது எழுதிக்கலாம். ஸோ ஸ்பஞ்சோசீல் அதாவது சென்டர் கேவிட்டி வந்து இஸ் லைன்டு பை காலர் செல்ஸ் ஆர் கொவானோசைட்ஸ், காலர் செல்ஸ் ஆர் கொவானோசைட்ஸ். ஓகே. ஸோ இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஃபுட்டும் இது வழியாக தான் அப்போ போய் ஆகணும், இருக்கிற போர்ஸ் வழியாக தான் ஃபுட்டு போகும். அதனால தான் இது பேர் போர் பேரர். ஸ்பஞ்சஸ் வந்து எப்போவுமே ஒரு போர் பேரர். இது வழியாக தான் வாட்டர் போகணும். வாட்டரோ ஃபுட்டோ எதுவானாலும் இது வழியாக தான் போய் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். ஸோ நமக்கு இது வந்து வாட்டர் ஆர் ஃபுட் கேதரிங் ரெண்டுத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணணும். ப்ளஸ் ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், ப்ளஸ் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட். ஸோ ஒன்று இது மவுத்தாக இருந்தால் இது ஏனஸாக இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஒரே ஓப்பனிங்கில் இல்லை. இது வழியாக ஆஸ்ட்ரியாவிலேயே என்ட்ராகி ஆஸ்குலம் வழியாக வெளியே போகுது. ஸோ ஆஸ்குலம் தான் எக்ஸ்க்ரீஷனாக இருக்குது. ஆஸ்குலம் வழியாக ஃபுட் வந்து எக்ஸ்க்ரீட்டாகி வெளியே போகுது, இது வழியாக உள்ளே வருது. ஸோ ரெண்டுமே யூஸ் ஆகுது. ஸோ இதோட யூஸஸ் வந்து ஃபுட் கேதரிங்
exchange of gases, excretion of waste materials. So central cavity is lined by covanocytes or collar cells. ஸோ இப்போ நம்ம வாட்டர் கெனால் சிஸ்டம் பற்றி படிச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது வந்து இன்னும் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். அது வந்து ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். அதுக்கடுத்து அது வந்து மெரைன், அது போர் பேரர், அப்புறம் அதுக்கு வாட்டர் கெனால் சிஸ்டம் இருக்கும், அப்புறம் அதுக்கு செல்லர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இவ்வளோ இது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து வேறு சில கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம பார்க்கணும், அதை பார்ப்போம். ஸோ டைஜஷன் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ட்ராசெல்லுலராக நடக்கும். டைஜஷன் இன்ட்ராசெல்லுலர். அதுக்கடுத்து நமக்கு ஃபர்டிலைசேஷன் ஃபைலம் போரிஃபராக்கு ஃபர்டிலைசேஷனும் இன்டர்னலில் தான் நடக்கும். இன்டர்னல். இன்ட்ராசெல்லுலர்னால் நமக்கு ஃபர்டிலைசேஷன் இன்டர்னலில் நடக்கும் அண்ட் அதோட டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்டாக நடக்கும். ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல்னால் டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட் சொல்லி பார்ப்போம். டைஜஷன் வந்து ஸ்பஞ்சஸ்க்கு வந்து இன்ட்ராசெல்லுலர், ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல். மூணுமே இன்னும் வர்றதுனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டைஜஷன் இன்ட்ராசெல்லுலர், ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். ஸோ இது மூணு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தே ஆர் பைசெக்ஷுவல். Bisexual. அதாவது பைசெக்ஷுவலோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்பெர்ம்ஸும் ப்ரொடியூஸ்ட் பை சேம் இண்டிவிஜுவல். ஒரே இண்டிவிஜுவல்லையே எக்கும் இருக்கும், ஸ்பெர்மும் ப்ரொடியூஸ் ஆகும். சேம் இண்டிவிஜுவல்னால் ஓகே. ஸோ அதான் பைசெக்ஷுவல். பைசெக்ஷுவலோட மீனிங் இப்போ புரிஞ்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் கடைசியாக ஃபைனலாக பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ரீகால் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வாட்டர் கெனால் சிஸ்டமில் நம்ம படித்தது தான். ஃபர்ஸ்ட் வந்து யூஸ்பஞ்சியா, அதுக்கடுத்து லியூக்கோ சொலேனியா, அதுக்கடுத்து ஸ்பாஞ்சிலா, இல்லை ஸ்பாஞ்சிலா கடைசி எழுதிக்கலாம், சைகான், ஸ்பாஞ்சிலா. இப்போ யூஸ்பாஞ்சியா வந்து நமக்கு யூஸ்பாஞ்சியாவும் உங்களுக்கு இதை பார்த்தோன்னு என்ன ஞாபகம் வருது? யூஸ்பாஞ்சியாவும் லியூகோசோலேனியாவும் நம்ம ஆஸ்கான் லெவல் ஆஃப் கெனால் சிஸ்டம் நம்ம பார்த்தோம்ல, அது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சைகான் வந்து நமக்கு சைகான் சிஸ்டம் ஆஃப் சைகான் டைப் ஆஃப் கெனால் சிஸ்டம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ட் ஸ்பஞ்சிலாவுக்கு வந்து லியூகான் டைப் ஞாபகம் வரும். இது வந்து சிம்பிள் கெனால் சிஸ்டம். இது வந்து இதுவும் சிம்பிள் கெனால் சிஸ்டம் தான். இது வந்து கொஞ்சம் பிட் டிஃபிகல்ட், அதாவது காம்ப்ளெக்ஸ். இது வந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இப்போ உங்களுக்கு ஸ்பஞ்சியாவில் எந்த ஸ்பஞ்சஸில் உங்களுக்கு இப்போ எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரீகால் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஃபைலம் போரிஃபரா வந்து நமக்கு எப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஃபைலம் ஆர் காமன்லி நோன் அஸ் ஸ்பஞ்சஸ் which are referred to as pore bearers. They are generally marine and mostly asymmetrical animals. These are primitive multicellular animals. They have cellular level of organization. Water transport is by water canal system or
or yes, water transport system or water canal system. Water enters through minute pores called ostia, which goes to central body cavity called spongocoel, and spongocoel is covered by collar cells or choanocytes. Digestion வந்து intracellular. Pathway of water transport வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃபுட் கேதரிங், ஃபுட்டை உள்ளே கொண்டு போகிறதுக்கு, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், அப்புறம் ஃபுட்டு வெளியே போகிறதுக்கு எக்ஸ்க்ரீஷன். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸி தான், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதுக்கடுத்து இப்போ நமக்கு அது வந்து எதாவது சப்போர்ட்டில் நிற்கணும்ல. பாடி இஸ் சப்போர்ட்டட் பை அ ஸ்கெலிட்டன் மேட் அப் ஆஃப், அதுவும் ஸ்பைக்யூல்ஸ் ஆர் ஸ்பஞ்சின் ஃபைபர்ஸால் தான் ஆயிருக்கும். நமக்கு இங்கே நிறைய ஸ்பஞ்சுன்னு வருது, அதனால் நம்ம குழப்பிடக்கூடாது. இது பேர் ஸ்பஞ்சோசீல். அண்ட் அந்த ஃபைலம் போரிஃபெரால உள்ள மெம்பர் காமன்லி நோன் எஸ் ஸ்பஞ்சஸ். லியூகான் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கெனால் சிஸ்டமோட எக்ஸாம்பிள் வந்து ஸ்பஞ்சிலா. நிறைய ஸ்பஞ்சுன்னு வருது, குழப்பிடக்கூடாது. அப்புறம் நமக்கு யூஸ்பஞ்சியானு ஒன்று வருது, அது வந்து ஆஸ்கான் டைப்பில் வருது. ஸோ எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், நம்ம தான் படிக்கணும். ஸோ நம்ம இப்போ அடுத்து ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல், டைஜஷன் வந்து இன்ட்ராசெல்லுலர், அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் சைகான், எக்ஸாம்பிள்ஸ் ஆர் யூஸ்பஞ்சியா, டியூகோசோலேனியா, சைகான், and the last one is ஸ்பாஞ்சிலா. அதில் சைகான் வந்து நம்ம இன்னொன்று கேட்பாங்க. சைகான்னா ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, ஸ்கைஃபாவா இல்லை பாத் ஸ்பஞ்சா இல்லை ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பஞ்சான்னு கேட்பாங்க. நம்ம ஸ்கைஃபான்னு எழுதணும் சைகான்னா. இன்னொன்று யூஸ்பஞ்சியா நம்ம பார்த்தோம், அதாவது அந்த ஆஸ்கான் லெவல். யூஸ்பஞ்சியா வந்து நமக்கு பாத் ஸ்பாஞ்ச், நமக்கு ஸ்பஞ்சிலா இருக்குல்ல, அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பஞ்ச். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்படின்னா வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் உங்களுக்கு ஃபைலம் சீலன்ட்ரேட்டா ஆர் ஃபைலம் சினிடீரியா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.